இன்னைக்கு இந்த பொம்மைக்கு அந்த கதி தான் நாளைக்கு உன் குழந்தைக்கு ஏற்படும். உனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் என் கைக்கு வரணும். ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன். இதோ ரோட்ல இருக்கிற எரிச்சல் கேக்குது. சிக்னல் சரியா கிடைக்கலையா, அதனால ஜன்னலை திறந்துச்சு பேசுறேன். நீ கேட்ட 1 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இதோட உன் விளையாட்டை நிறுத்திக்கோ. இனிமே தேவையில்லாம குழந்தைய பணயமா வச்சு பணம் பறிக்கிற வேலையை இதோட விட்டுரு. சண்முகம், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. அப்படி உங்களுக்கு அவன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அவன் உங்க கூடவே இருக்கட்டும். நானும் என் குழந்தைய வெளியில போயிடுவேன். நம்ம இப்ப நேரா செல்வராஜ் வீட்டுக்கு போவோம். மத்தியானத்துக்கு மேல நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஆமா, முதல்ல டொனேஷன் வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலையை அப்புறம் பார்ப்போம். இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஆமா, அது ஒரு வேலை தானே. முக்கியமான ஆளுங்க இங்க அவ்வளவு பேரையும் நம்ம சாயந்தரத்துக்குள்ளார பார்த்தாகணும். ஆமா, அவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. வணக்கம். வணக்கம் தம்பி. ஆமா, வெளியூர் போயிட்டு எப்போ வந்தீங்க? மறுநாளே வந்துட்டேனே. ஆமா, இங்க டொனேஷன் விஷயமா ஒரு நண்பரை பார்க்க போறோம். அதான் பஸ்ஸுக்கு காத்திருக்கோம். அப்புறம் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பணத்தட்டுப்பாடு காரணமா கொஞ்சம் வேலையை நிறுத்தி வச்சிருக்கோம் தம்பி. அதனால தான் டொனேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க, பணத்தட்டுப்பாடுனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் கொடுத்துருப்பேன்ல. அதுக்கு இல்ல தம்பி, உங்களுக்கே கொஞ்சம் பண நெருக்கடி. அதனால தான் நீங்க 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்க மனைவி கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போனீங்க. அதுதான் உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு. ஆமாமா, நான் தான் மறந்துட்டேன். அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் போட்டு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போயிடுங்க. சரி தம்பி. எவ்வளவு நல்ல மனசு. இந்தாங்க, இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிடுங்க. சரி தம்பி. தம்பி, எல்லாரும் டொனேஷனை தர்மமாகவும் புண்ணியமாகவும் பண்ணும்போது நீங்க அதை கண்ணாவும் கடமையாகவும் செய்றீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரி, இனிமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம பாத்துக்கிறேன். சரி, நான் வரேங்க. சரி தம்பி. கவிதா கிட்ட பணம் கொடுத்துட்டு போனே, ஏன் அவ கொடுக்கல? அம்மா, என்னம்மா புடவையில எடுத்து வைக்கிற? ஒண்ணுதாம்மா கேக்குறேன், பதில் சொல்லுமா. அம்மா, எங்க போற? ஒண்ணுதாம்மா கேக்குறேன். அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. அம்மா நில்லுங்க, நில்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நைட் சாப்பிட சொன்னா சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப எங்க போறீங்க? நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல, இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு. நான் போறேன். போறீங்களா? எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? ஏன், எங்க வேணாலும் போவேன். அனாதை ஆசிரமத்துக்கு கூட போவேன். அனாத ஆசிரமத்துக்கு போவியா? பெத்த பொண்ணுங்க நாங்க 2 பேர் இருக்கிறப்போ நீ எதுக்கு அனாத ஆசிரமத்துக்கு போகணும்? இருந்து என்ன பிரயோஜனம்? என் நிலைமை இப்ப அனாத மாதிரி தானே இருக்கு. ஏமா இப்படி எங்களை வேதனைப்படுத்துற? அப்ப இதனால எங்க மேல நீ காட்டின பாசம் எல்லாம் போய்தானா? உண்மையான தாய் பாசம் இருந்தா இப்படி எங்க 2 பேரையும் அனாதையா விட்டுட்டு போவியாமா? நான் ஒண்ணு உங்களை அனாதையாக்கல, நீங்க 2 பேரும் தான் என்ன அனாதையாக்கிட்டீங்க. ஏமா அப்படி எல்லாம் பேசுற? பேசாம உள்ளவா. இல்லடி, நான் இங்க இருந்தா உங்களுக்கு தான் கேவலம். நான் தான் ஏற்கனவே கேவலப்பட்டு போயிட்டேனே. ஐயோ அம்மா, அதுதான் நேத்து வாய் தவறி வந்துருச்சு. அதே மனசுல வச்சுட்டு பேசுறே அப்படி? அது வாய் தவறி வரலடி, உங்க மனசுல இருந்து வந்துருச்சு. என்ன விட்டுங்க, நான் போயிடுறேன், அவ்வளவுதான். சொன்ன கேளுமா. அம்மா, என்னம்மா இது? என்னங்கள வருஷம், என்ன பிரச்சனை? இது பாருங்க ராஜா, இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டாங்களாம். துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அனாதாசிரமத்துக்கு போறேன்னு கிளம்புறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, என்னம்மா இது? இவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. பாவம், இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒண்ணு தடுமாறி போயிட மாட்டாங்க தம்பி. தைரியமான பொண்ணுங்க தான். யாரோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை. யார் சொல்றதையும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அவங்க எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும் எல்லாம் தெரியும். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்தீங்களா ராஜா, அந்த டைவர்ஸ் விஷயத்தை வச்சு இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சுமா. திரும்ப திரும்ப அதே ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப இதுவும் முடிஞ்சு போன விஷயம் தான். என்ன ஏன் வழியில போக விடுங்க, நீங்க உங்க வழியில போங்க. அம்மா, ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், நீங்க முதல்ல உள்ள போங்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல தம்பி. உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்கேன். அனாவசியமா என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிடாதீங்க. உங்களுக்கு 500 ரூபாய் பணம் தரணும். சம்பளம் வந்தோடனே தந்துறேன், போதுமா? அம்மா, அம்மா,
அம்மா 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 விடு. போகாதம்மா. ஏய், விடுங்கடி. அம்மா போகாதம்மா. அம்மா சொன்ன கேளு, போகாதம்மா. நீ இல்லாம நாங்க இங்க என்னம்மா பண்ணுவோம்? அம்மா 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 போகாதம்மா. விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. விடு. அம்மா போகாதம்மா. அம்மா லீலா அம்மா நில்லு. இருங்க. இப்ப அம்மா கோவமா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன். எங்க போக போறாங்க? பக்கத்துல ஆசிரமத்துக்கு போக போறாங்க. அது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 நாள் பொறுமையா இருங்க. அப்புறம் போய் பேசலாம். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க. போங்க. லீலா அக்கா கூட்டிட்டு போமா. போமா. ரோட்ல வீட்டுக்கு போங்க. அதான் நான் பாத்துக்கிறேன்ல. போங்க. பாத்துக்கிறேன். என்னம்மா என்ன சமையல் இன்னைக்கு? கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் மாமா. ஏய் ஐயோ கையில் என்னமாச்சு? டேய் சுப்பிரமணி, டேய் நிறுத்துடா. டேய் என்னடா அது? சுப்பிரமணி, என்னாச்சு உனக்கு? எதுக்காக என் தங்கச்சி போட்டு அடிக்கிற? அண்ணி இவ பண்ணிருக்கிற காரியத்துக்கு இவள அப்படியே வெட்டி போட்டா கூட என் ஆத்திரம் தீராது. இவள நில்லுப்பா. என்ன பழக்கம் இது? கல்யாணம் ஆகாத வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறிய? இது நல்லா இருக்கா உனக்கு? உன்னை ரொம்ப பொறுமைசாலி நினைச்சிருந்தேனப்பா. ஓம் புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? அப்பா இவ செஞ்ச காரியத்தை கேட்டா நான் இல்லப்பா, நீங்களே கோவப்படுவீங்க. என்ன சொல்ற நீ? இந்த அளவு கோவப்படுற அளவுக்கு கையில் என்ன தப்பு பண்ணிருக்கு? இளவரசி விஷயத்துல நம்ம வீட்டுல நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இவதான்ப்பா. நானும் இளவரசியை ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காப்பா இவ. ஏய் என்னப்பா சொல்ற நீ? நீயும் இளவரசியும் ஒண்ணு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக கையால் படாது பாடுபட்டிருக்கா. அந்த பொண்ணை போய் நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ ஒன்னும் நானும் இளவரசி நல்லா வாழணுங்கிறதுக்காக கஷ்டப்படலப்பா. தான் நல்லா வாழணுங்கிறதுக்காக நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கா. என்ன சுப்பிரமணி, என் தங்கச்சியை பத்தி வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசுற? அப்படி என்ன மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டா? நானும் இளவரசியும் இத்தனை நாளா ஒன்னா சேராததுக்கும் இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கும் காரணம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, விதின்னு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் விதி இல்ல. நீ இதோ இங்க நிக்கிறாளே, இவ செஞ்ச சதி. என்னப்பா கயல் மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போடுற? மாமா மாமான்னு உன்னையே சுத்திட்டு வந்த பொண்ணுடா அது. அந்த பொண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்குங்கிற? தன்னோட வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, நீ இளவரசியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்னோட சேர்ந்து கல்யாணம் பண்றேன்னு டிராமா போட்ட பொண்ணுப்பா அது. இவ்வளவு ஏன் மாமா, நீங்க ஒரு தடவை இளவரசி கிட்ட வந்து பேசினா இளவரசி மனசு மாறி நம்ம சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லி என்ன ஆசையா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன நல்ல பொண்ணுப்பா அது. கடைசியா கூட ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாலே அவளை அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான்னு சொல்ற? அத்தனையும் டிராமா தான்ப்பா. நானும் இளவரசியை சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ பண்ண சூழ்ச்சிப்பா. கடைசி முயற்சியா இவ உங்களை இளவரசி வீட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக கூட்டிட்டு போனது இளவரசி நம்ம வீட்டுக்கு மனசு மாறி வரணுங்கிறதுக்காக இல்லப்பா. நான் மனசு மாறி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணுங்கிறதுக்காக இவ போட்ட மாஸ்டர் பிளான் அது. சுப்பிரமணி, என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி மேல இப்படி எல்லாம் பழி போடக்கூடாது. சூழ்ச்சி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அவ சின்ன பொண்ணு. யாரு இவளா சின்ன பொண்ணு? நான் இவ்வளவு நேரம் அடுக்கடுக்கா குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, கேட்டுக்கிட்டு தானே நிக்கிறா. இல்ல அவ ஏதாவது மறுக்கிறாளா? அண்ணி, இத்தனை காரியத்தையும் இவ ஒண்ணு தனியா பண்ணல. இவ பின்னாடி ஒருத்தன் இருந்து இவளை ஆட்டி படைக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தானே கார்த்திக், அவன் தான். அவனை இவளும் கூட்டு சேர்ந்து என்னையும் இளவரசியை பிரிக்கிறதுக்காக சதி பண்ணிருக்காங்க. என்ன சுப்பிரமணி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, அந்த கார்த்திக்கு எப்படியாவது இளவரசியை அடையணும்னு ஆசை, இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை. இவங்க 2 பேரோட ஆசையை நிறைவேறணும்னா நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிடணும். அதுக்காக அவனும் இவளும் கூட்டு சேர்ந்து என் குடியை கெடுத்திருக்காங்கப்பா. இத்தனை நாளா இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன கையல், உன்னதான் என்ன பார்க்க பொசுக்கு பொசுக்குன்னு வீட்டுக்கு வருவேன், இப்பெல்லாம் ஆளை பார்க்கவே முடியறதில்ல. உன் ரூட் கிளியர் ஆனவுடனே ஜகா வாங்கிட்டியா?
அட நீ வேற கார்த்திக், நானே நித்திய கண்ட பூர்ண ஆயுசுன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன பாட்டி மாதிரி பழமொழியெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் இளவரசி சுப்பிரமணியம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களே, இனி உன் பாடு ஜாலி தானே? என்னத்த ஜாலி? எப்படியாவது இளவரசியையும் சுப்பிரமணிய மாமாவையும் பிரிச்சு அவரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கலான்னு இந்த கல்யாண டிராமாவே ஏற்பாடு பண்ணோம். ஆனா அந்த லீலா கடைசி நேரத்துல பூந்து நம்ம ஆட்டத்தையே கலைச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்க அம்மா கொடுத்த டார்ச்சர்னால இளவரசி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தா கையில் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னாரு. நானும் பெரிய மாமாவை இளவரசி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துற நேரத்துல அங்க நடந்த பிரச்சனையால சுப்பிரமணிய மாமாவே இளவரசிக்கு டைவர்ஸ் கொடுக்கற மாதிரியும் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இப்போ நீண்ட நாள் திட்டம் கனவெல்லாம் நிறைவேற போகுது. சுப்பிரமணியம் கழுத்தை தாலி கட்ட போறான். அப்புறம் உன் பாடு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு எப்படி இளவரசி கிடைப்பா? நான் எப்படி இளவரசி அடையிறது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சுப்பிரமணிய மாமாவும் லேஸ்ல ஒண்ணு என் கழுத்துல தாலி கட்டிட மாட்டாரு. இப்ப கூட எங்க அம்மா 15 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தான் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. இப்ப சொல்லுங்க, நீ இவளா சின்ன பொண்ணு? ஜானகி அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. சுப்பிரமணிய மாமாவோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருக்கா. ஜானகி விடுமா, ஏன் சும்மா போட்டு அவளை அடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் சுப்பிரமணியம் அடிச்சுதான் இல்ல, நீ சும்மா இருக்க மாட்டேன். ஏன் மாமா என்ன தடுக்குறீங்க? என்ன காரியத்துக்கு விட? ஜானகி போடு கீழே, அதை போடு. அதான் சுப்பிரமணியம் மேல உள்ள ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு சும்மா ஆளாளு கண்டிச்சு? ஏம்மா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அதை அடையிறதுக்கு இதானா முறை? நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, ஏமா ஓம் புத்தி இப்படி போச்சு? நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டியம்மா. என்னப்பா நீங்க இவளுக்கு போய் புத்திமதி சொல்லிக்கிட்டு? இவெல்லாம் குடும்ப பொண்ணுக்கு லட்சணமானவளா? அப்பா, குடும்ப பொண்ணா இருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுவாளா? இத பாரு, இனி ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னால நிக்காத, போ வெளியே. என்ன பார்த்து குடும்ப பொண்ணான்னு கேட்டுட்டீங்கல்ல மாமா, இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா ஆகி காட்டுறேன். பாத்தீங்களாப்பா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட எப்படி பேசிட்டு இருக்கான்னு? இவெல்லாம் திருந்தாத ஜென்மப்பா, திருத்தவே முடியாது. ஆமா, நான் திருந்த மாட்டேன். என்ன ரெண்ட வெட்டி போட்டாலும் சரி, என் வாழ்க்கை இந்த வீட்ல தான். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தே தீருவேன். கவிதா, கவிதா, கவிதா. இதோ வரங்க. வாங்க, பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபன்லாம் வேணாம். அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தியா இல்லையா? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பதிலே காணோம். நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஆசிரமத்துக்கு கொடுத்தியா இல்லையா? அது வந்துங்க, 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தியா? மீதி 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ண? என்ன பண்ண? இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்ண 1 லட்சம் ரூபாய் பணத்தை? இப்ப வர வழியில ராமச்சந்திர அண்ணனை பார்த்துட்டு வரேன். எனக்கு பணம் இருக்குடி, அதனால 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்கன்னு அவர் சொன்னாரு. எதுக்கு இந்த பொய் புத்தலட்ட உனக்கு? என்ன பண்றது? என் பொண்டாட்டிட்டல, அதனால நீ சொன்ன பொய்ய உண்மைன்னு சொல்லி, ஆமா சார் எனக்கு பணம் இருக்குடி, அதனால 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தேன், இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்கன்னு இப்ப செக் கொடுத்துட்டு வரேன். என்ன பண்ணுன 1 லட்சம் ரூபாய? அது வந்து என்ன அது வந்து? கவிதா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? நீ இப்படி பண்ணலாமா? ஏன் அந்த பணத்தை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் உனக்கு? அவ்வளவு சுயநலவாதியா நீ?
உன் மனசுல இவ்வளவு சுயநலம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்ல மாட்டல? இவ்வளவுதான் நீ எனக்கு மரியாதை தரதா? ச்சே, உன்கிட்ட போய் நான் மரியாதை எதிர்பார்த்தேன் பாரு, அது ஏன் தப்பு? இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கனே, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்றியா நீ? எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கு? என் கண்ணு முன்னாடி நிக்காத போ, நானே போறேன் இங்கிருந்து. தம்பி, என்ன உங்க பொண்ணு சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு சொல்ல போறீங்களா? போ. இல்ல தம்பி, நீங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கவிதா வேற யாருக்கும் கொடுக்கல, ஒரு ஆதரவற்ற அனாதைக்கு தான் கொடுத்தா. அதான் யாருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஆதரவற்ற அனாதை வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான். பெத்த மகனால வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நானும் என் பொண்டாட்டியும் அனாதைங்க தானே தம்பி. இந்த அனாதைய கவிதா காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி அவன் தம்பி வீட்டில் ஊர்ல இருக்கிறான். நீங்க ஹைதராபாத் போன அன்னைக்கு திடீர்னு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான் உயிர் பிழைப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு பணம் வேற 1 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் கவிதா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஊர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. சரிப்பா, நல்ல விஷயம் தானே. இதையே என்கிட்ட சொல்லல நீங்க? நானே உங்களுக்கு பாரமா இருக்கேன், இதுல இது வேற சுமையா? தம்பி, 2-3 நாள்ல பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதான். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? நான் அப்பான்னு உங்களை வெறும் வாய் வார்த்தையால கூப்பிடலப்பா, மனசார உங்களை நான் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பண்றதுனா சுமையாவோ பாரமாவோ நினைப்பனா? சாரி கவிதா, நான் பேசுனது தப்புதான். எனக்கு டென்ஷன். அந்த கார்த்திக் உங்களை பிளாக்மெயில் பண்ணி மறுபடியும் பணங்கன்னு ஏதாவது கேட்டானோன்னு அந்த டென்ஷன்ல தான் கடுமையா பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஆனா ஒரு விஷயம், கார்த்திக் மறுபடியும் வந்தான் அவனை சத்தியமா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சாரி, நான் கோவப்படல. இனிமே டிஃபன் சாப்பிட்டீங்களா 2 பேரும்? எனக்கு பசிக்குது, டிஃபன் எடுத்து வை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கவிதா, கேட்டியாமா தம்பி சொல்லிட்டு போறத? இதுக்குதாம்மா அந்த கார்த்திகை விஷயத்த நான் ஆரம்பத்திலே தம்பிக்கிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன். நீதாம்மா கேட்கல. அதேதான்ப்பா நானும் சொல்றேன். அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டீங்களா? அவனை பூண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு பிரச்சனைன்னு தான் நானும் சொல்லல. அது அப்புறம் பார்த்துக்கலாம்மா, எனக்கு பசிக்குது, நம்ம கை கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு எனக்கு டிஃபன் எடுத்து வை. அம்மா. வணக்கம். வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க புதுசா இந்திரான்னு ஒருத்தங்க சேர்ந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும். ஓ, அந்த சகோதரியா? தியானத்துல இருக்காங்க, முடிஞ்சதை போய் பாருங்க. பாத்தியம்மா, உங்க அம்மா இருக்கிற குளத்தை பாத்தியா? இதுக்காக தான் நீ லீலா வந்து ஆட்டம் முட்டிக்கிறா. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இந்த குளத்துக்கு வந்திருப்பாங்க. சார், ஏற்கனவே அவங்க வேதனையில தான் இருக்காங்க சார். நீங்க வேற பேசி அதிகப்படுத்திடாதீங்க. எப்படியாவது பேசி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க சார். அண்ணி இந்த குளத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை இருக்கு தம்பி. என்னம்மா அது? உங்களை பார்க்க தானே வந்திருக்கோம், பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க. இந்த இல்லத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க. அதே மாதிரி நீங்களும் யாரையோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி பேசி என் மனசை கஷ்டப்படுத்துற? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வாமா, பேசி தீர்த்துக்கலாம். நீ இல்லாம என்னால லீலாவாலி அந்த வீட்டுல இருக்க முடியலமா.
அம்மா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து இளவரசி லீலாவும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா. லீலா கூட எனக்கு எக்ஸாம்லாம் வேண்டாம், எப்படியாவது நான் அம்மா கல்ல விழுந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு உங்களை பார்க்க வந்தேம்மா. அம்மா இவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு நீங்க இப்படி வரலாமாம்மா? பிள்ளைங்க பிடிவாதம் பிடிச்சா பெத்தவங்க தான் அவங்கள சரிப்படுத்தணும். ஒரு தாயோட பொறுப்புல இருந்து நீங்க இப்படி விலகி வரலாமாம்மா? தாயா இருக்கிற தகுதி தான் எனக்கு இல்லைன்னு என் பிள்ளைங்க சொல்லாம சொல்லிட்டாங்களே. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அதனாலதான் இந்த முடிவு எடுத்து நான் இங்க வந்துட்டேன். அண்ணி, நீர் அடிச்சு நீர் விலகுமா? இளவரசி லீலாவும் உங்க ரத்தம், உங்க குழந்தைங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா வீட்டோட இருந்து நீங்க அவங்கள கண்டிக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு ஏன் இந்த கோலம்? வாங்க வீட்டுக்கு போலாம். உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலம்மா. உன்னை இப்படி பார்க்கும் போதெல்லாம் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம்னு எனக்கு குற்ற உணர்ச்சி அப்படியே சாகடிக்குதுமா. வீட்டுக்கு வந்துருமா. கவலைப்படாத, இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க கண்ணிலே படமாட்டேன். காசிக்கு வர்ற யாத்ரீகர்களுக்கு சேவை செய்யறதுக்காக இங்க இருந்து 10 பேர் கிளம்புறோம். அதுல நானும் ஒருத்தியா போக போறேன். அதுக்கப்புறம் இந்த கட்டை காசியிலேயே எரிஞ்சு சாம்பலாயிடும். அதனால ஒரு 10 நாள் பொறுத்துக்கங்க. அம்மா, ஏம்மா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? உன் பேச்சு மீறி நான் டைவர்ஸ் கொடுத்தது என்னோட தப்புதான். அந்த விஷயத்தை தவிர நீ வேற என்ன வேணா சொல்லு, நான் உன் பேச்ச கேக்குறேன். எதுக்காக அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என் சந்தோஷம்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ இனிமே நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களாமா? அதை தீர்மானிக்க வேண்டியது நான் இல்ல, அக்காவும் தங்கச்சியும் தான். அப்ப இதுதான் உன் முடிவாமா? முடிவு என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. நீ முடிவெடுக்க இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. என்ன கையில் சொல்ற? சுப்பிரமணிக்கு நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா? இது என்னால நம்பவே முடியல. உனக்கே இப்படி இருக்குன்னா எப்படியாவது என் மாமா கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற வெறியோட இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன அவரை அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனா மாமாவுக்கு நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு என் மேல வெறுப்பு வந்திருக்குமே. எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவரோட ஒண்ணு சேரணுமேங்கிற கவலை தான் இப்ப எனக்கு அதிகமாயிடுச்சு. உன் கவலை நியாயமானதான் கையல். ஆனா என்ன பண்றது? கஷ்டப்பட்டு விளையாடி மேட்ச் ஜெயிக்க போற நேரத்துல ஒரு ரன்ல தோத்து போனா மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு வேதனை தான் இப்ப என் மனசும் படுது. இதுக்கப்புறமும் சுப்பிரமணியோட மனசை மாத்தி அவங்க கூட சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? நான் கேக்குறேன், நீ ஏன் பேசாம வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க கூட செட்டில் ஆக கூடாது? என்ன கார்த்திக், சுப்பிரமணிய மாமாவும் இளவரசியும் டைவர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஊர் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே இவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு என்னை கழட்டி விட பாக்குறியா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கையல். இங்க பார், நீ சுப்பிரமணி மேல உசிரா இருக்க. சுப்பிரமணி இளவரசி கழுத்துல தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ மருந்து சாப்பிட்டு சாக கூட துணிஞ்சவ. அதுக்கப்புறம் எப்படியோ மனசை மாத்திக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தாகணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டு இளவரசிக்கு சுப்பிரமணிக்கு இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு. என்ன பண்றது? வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை உடஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பார் கயல், சுப்பிரமணிக்கு உன்னோட முழு சுயரூபமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை சல்லி காசு கூட மதிக்க மாட்டான். இனி போய் அவன் மனசு உன் பக்கம் திருப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன். ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டா அவ கட்ட காடு போய் சேர்ற வரைக்கும் அவன் நினைப்ப அவ மனசுல இருந்து மாத்த முடியாது. அதே மாதிரிதான் சுப்பிரமணிய மாமாவை என் மனசுல நினைச்சதுதான் அவர் நினைப்ப என் மனசுல இருந்து மாத்த முடியாது. ஒரு நாளாவது நான் மாமாவோட வாழ்ந்தாகணும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னொருத்தர சொல்லாத கார்த்திக். சரி விடு விடு, கூல். நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் கார்த்திக்?
சுப்பிரமணி மாமாவோட நான் வாழ்ந்தாகணுங்கிறது என் பேச்சிலையும் மூச்சிலையும் கலந்து என் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். அது மறந்துடுன்னு சொன்னா எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என் சுப்பிரமணி மாமாவோட நான் வாழ்ந்தாகணும். அதுக்கு எவன் தலையா இருக்கணும், எவன் தாலியா இருக்கணும்னு சொல்லு, நான் அறுத்துட்டு வரேன். என் மாமா முன்னாலேயே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீர்வேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் இந்த சவாலை ஜெயிச்சு தீரணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா யோசிச்சு சொல்லு. கோச்சிக்காத கையில். இது நாள் வரைக்கும் நம்மளோட பிளானை பத்தியும் நம்மளை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாம இருந்தது. அதனால நம்ம இஷ்டப்படி நம்ம நினைச்சபடி காய நகர்த்தணும். ஆனா இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? நம்மளை பத்தி எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாரு. நீயே சுப்பிரமணி சேர்ந்து வாழறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிப்போம். இந்த சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன லீலா சொல்ற? உங்க அம்மா உங்க அக்கா விஷயத்துல அவ்வளவு பிடிவாதமாவா இருக்காங்க? ஆமாண்டி, நாங்க எவ்வளவு சொல்லியும் எங்க அம்மா கேட்காம அனாதை ஆசிரமத்துல உட்காந்துக்கிட்டு காசிக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா போக்களே கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல? விட்டு பிடிக்கிறதுக்கு தானே வியாபாரமா எங்க அக்காவோட வாழ்க்கை. சரி, இன்னும் 10 நாள்ல உங்க அம்மா காசிக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி தடுத்து நிறுத்த போற? அதான் ஒண்ணும் புரியல. எப்படியாவது அம்மாவை பேசி சமாதானப்படுத்திடணும். ஆனா அக்காவை போய் அந்த கொலைகாரனோட வாழணும்னு கட்டாயப்படுத்த கூடாது. லீலா, ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நீ கிருஷ்ணாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல, இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல லீலா, அவசரப்படாத. கிருஷ்ணா எந்த காலத்துலயும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான். உங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையால அவன் மனசு மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட போறதா நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் ஒன்னும் தப்பு கணக்கு போடல. அவன் அந்த பொண்ணு கூட இருந்தத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். பார்த்தது எப்படி பொய்யாக முடியும்? நீ கிருஷ்ணாவோட அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு யார் தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு ராகேஷோட லவ்வர் சுகந்தி. அவங்க 2 பேர் காதலுக்கும் 2 பேர் வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு. அதுக்காக அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வண்டியில கூட்டிட்டு போனான். அந்த டைம்ல நீ ஃபோன் பண்ண. அவன் இருந்த டென்ஷன்ல உங்ககிட்ட சரியான விவரத்தை சொல்ல முடியல. இதுதான் உண்மை. ரொம்ப நல்லா இருக்கு கோபி. இப்படி சொல்லி அவன் உன்னை தூது விட்டானா? இல்ல லீலா, நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது கூட அவனுக்கு தெரியாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்தா அவங்க கல்யாண போட்டோ இருக்கு, இதை நீயே பாரு. இந்த போட்டோவை பார்த்து கூட உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நான் அந்த பொண்ணையே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சுகந்தி, லீலா, கிருஷ்ணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அன்னைக்கு என்னோட காதலனோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பைக்ல கூட்டிட்டு போனாரு. இப்ப கூட நான் இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நீ அவனை தூக்கி எரிஞ்சதுல இருந்து கிருஷ்ணா சாப்பிடாம தூங்காம பைத்திய மாதிரி ஓனப்பாவே சுத்துறாளில. எப்ப பார் நீங்க சண்டே மீட் பண்ற பார்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இது என் லீலாவோட பழகின இடம், பேசின இடம், சிரிச்ச இடம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருந்தா நான் லீலாவோடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு பார்க்கே கதின்னு சுத்திட்டு இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து மனசு தாங்காம தான் அவங்கிட்ட கூட சொல்லாம உன்னை பார்க்க நாங்க 2 பேரும் வந்தோம். நீ இனிமே அவனை போய் பார்த்தாலும் சரி, இல்ல அவன் அப்படியே பைத்தியமானாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ அவனை நல்லவன் புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். நான் வரேன், வாமா. வர லீலா. லீலா, என்னடி யோசிக்கிறேன்? நம்ம நினைச்ச மாதிரி கிருஷ்ணா ஒண்ணு அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கே அவன் நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா, அவனை போய் பார்க்கலாம். யோசிக்காத லீலா, வா போய் பார்க்கலாம். சரி, கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டப்படுறான், மனசு தாங்காம நம்ம வந்து சொன்னோம். இனிமே அவங்க நம்புறது நம்பாதான் அவங்க இஷ்டம். சரியான கில்லாடிங்கடா நீங்க. அன்னைக்கு அவ என்ன பைக்ல கூட்டிட்டு போனது அவ பாத்துட்டா. அவளை நம்ப வைக்கிறதுக்காக திரும்ப என்ன கூட்டிட்டு வந்து டிராமா போட்டு அந்த பொண்ணை நம்ப வச்சிட்டீங்க. சரி ஓவரா பேசாத. இந்தா குடி, வண்டியில ஏறு. சொல்லு கோபி. டேய் மச்சான், நானும் சுகந்தி லீலா கிட்ட பக்காவா டிராமா பண்ணி முடிச்சிட்டோம். அவன் நம்பிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? நம்பிட்டான்னு நினைக்கிறியா? டேய் கன்ஃபார்மா சொல்லு, நம்பிட்டாளா இல்லையா? கன்ஃபார்ம் தான்டா. லீலா அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கா. உன்னை பத்தி பெரிய பில்டப் கொடுத்துருக்க. சாப்பிடாம தூங்காம அவன் நினைப்பிலே இருக்கேன்னு. பெர்ஃபார்மன்ஸை பக்காவா பண்ணிடுறா. அதை நான் பார்த்துக்கிறேன்டா மச்சான். டோன்ட் வரி, ஃபோன் அவே.
பாவண்டி கிருஷ்ணா, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாரு. போடி போய் பேசு. நீயும் வா. பிரிஞ்ச லவ்வர்ஸ் ஒன்று சேர்றீங்க, எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இடையில நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் போய் வெயிட் பண்றேன், நீ போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வா. கிருஷ்ணா, லீலா லீலா நீயா? என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. உண்மை என்னன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கோபியும் அந்த பொண்ணு வந்துதான் எல்லா உண்மையும் எனக்கு புரிய வச்சாங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியாதான் போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் ஃபேமிலி ப்ராப்ளம் தான். அந்த டென்ஷன்ல இருந்ததுனால தான் நான் உன்கிட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன். சரி விடு லீலா, உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க. இப்போது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். இவ்ளோ நடந்தும் என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாம இவ்ளோ பெருந்தன்மையா பேசிட்டு இருக்க. உன் மனசை போய் காயப்படுத்திட்டனே. அதுதான் அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டியே. இப்போ ஏன் அலற? உன் மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படும். ப்ளீஸ் லீலா, அழாத. நீ சாப்பிடாம இருக்கேன்னு கோபி சொன்னாரு. என்ன அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவல்ல, இப்ப நான் கூப்பிடுறேன், வா போலாம். இல்லை லீலா, நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே பேசிகிட்டு இருக்கோம், அதுவே எனக்கு போதும். இல்ல, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பேசலாம். நீ முதல்ல சாப்பிட வா. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் சுப்பிரமணி, விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸோட புது ஓனர். ம். உங்க மசாலா பாக்கெட்டோட இலவச இணைப்பா எங்க அப்பள பாக்கெட்டை கொடுக்கறத பத்தி பேச எக்ஸ்கியூஸ் மீ வந்திருக்கேன். மேடம். எஸ். இவர்தான் விஷ்ணு ஃபுட்ஸோட ஓனர். குட் மார்னிங் சார். வணக்கம். மேடம், இவர்தான் விஷ்ணு ஹோம் ஃபுட்ஸோட புது ஓனர். நீங்க பழைய ஓனர் கிட்ட தான் பேசிருக்கீங்க. கம்பெனி கை மாறிடுச்சு. சார் தான் இப்போ டேக் ஓவர் பண்ணிருக்காரு. சார் இப்போதான் எல்லா டீட்டெயிலும் சொன்னாரு. பழைய ஓனர் கிட்ட போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு சார் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? எப்போ? எப்படி? நான் உடனே வரேன். இளவரசி, ஃபேக்டரியில் ஏதோ ப்ராப்ளமா? உடனே கூப்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் சார் கிட்ட பேசி ஃபைனல் பண்ணுங்க. சரி சார், என் சார்பா இவங்க பேசுவாங்க. நான் அர்ஜென்ட்டா போக வேண்டியது. சரி மேடம். கங்க்ராச்சுலேஷன் சார். கை கொடுங்க சார். என்ன சார் இது புதுசா பிசினஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஒரு நல்ல மனசோட ஒரு மனுஷன் விஷ் பண்ணா கை கொடுக்க மாட்டீங்களா? கை கொடுங்க சார். என்ன இளவரசி, இதுக்கெல்லாம் நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா? இங்க பாருங்க, எம்டிக்கு அடுத்ததான் உங்களை நான் தான் டீல் பண்ணணும். அதனால இன்சல்ட் பண்ணாதீங்க. கமான், ஷேக் மீ. Come on, man. Good. செகண்ட் ஓனரா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா முத தடவை இளவரசிட்ட போனி பண்ண போறீங்க. Are you happy? ஹலோ, நான் இந்த பிசினஸ் டீல சொல்றேங்க. எதுக்கு 2 பேரும் இப்படி முறைக்கிறீங்க?
உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பாராமே நடக்குதுல்ல. உன்னோட கல்யாணம், அப்புறம் இந்த டைவர்ஸ், இப்போ இந்த தொழில். ஹலோ, உங்க எம்டி கிட்ட பேசத்தான் நான் வந்தேன். அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. யா, அஃப்கோர்ஸ். இந்த அப்பளம் மேட்டருக்கு ஐடியா கொடுத்ததே இளவரசி மேடம் தான். ஸோ இது விஷயமா இனிமேல் அவங்க தான் உங்களை டீல் பண்ணுவாங்க. ஓகே இளவரசி, யூ கேரி ஆன் ப்ளீஸ். நீங்க உட்காருங்க சார். சரி, நம்ம டீலிங் பத்தி பேசுவோமா? சொல்லுங்க மேடம். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் மேடம். எங்க ப்ராடக்டோட ஒரு 10 இல்ல 15 பீஸ் வர மாதிரி அப்பளம் ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஓகே மேடம், எல்லாம் நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். ஆனா டெலிவரி மட்டும் நீங்க வந்து தான் எடுத்துக்கணும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. மேடம் கிட்ட நான் பேசுறேன். சரி. இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் போடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு. அப்புறம் என்ன, 2 பேரும் கை குலுக்கிக்கோங்க. கை கொடுங்க இளவரசி. கம்மான்யா. நான் வரேன் மேடம். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. உன்னோட இந்த அப்பளம் ஐடியாவுக்கு பின்னாடி உன் அத்தான் தான் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இளவரசி. பிரமாதம், வெகு பிரமாதம். அவர் அப்படியே மேடம் மேடம்னு உருகுவாராம்மா, இவங்க அப்படியே சார் சார்மாங்களாம்மா. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இளவரசி. கலக்கிட்ட இளவரசி, கலக்கிட்ட. அது எப்படி இளவரசி, நீங்க படுத்துட்டு போத்திப்பீங்களா இல்ல போத்திட்டு படுத்துப்பீங்களா? டேய், என்ன பேச்சு பேசுற? சீ, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் பேசுனது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் அதை கேட்க வரல. நீ ஐடியா கொடுத்து அவன் அப்பளம் கம்பெனி ஓபன் பண்ணானா, இல்ல அவன் அப்பள கம்பெனி ஓபன் பண்ண உடனே நீ இந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் இலவசமா அப்பளம் தான் கொடுக்கணுமா? வேற எதுவும் கொடுக்க கூடாதா? நான் கூட நீ ஏதோ பிசினஸ்ல ஜெயிக்க தான் ஐடியா கொடுத்தேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற ஏதோ ஐடியால இருக்க. சீ, வாய் மூடுற. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, இது பார், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன் மனசு சுத்தமா தான் இருக்கு. என்னம்மா போன் எடுக்க எவ்வளவு நேரம்? என்ன புது புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல போனை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு எப்படி இருந்தாலும் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணுவான்னு பயந்துட்டு போனை எடுத்துட்டியா? என்ன வேணும் உனக்கு? வேற என்னத்த நான் உன்கிட்ட கேட்க போறேன், எல்லாம் பணம் தான். என்ன திருமதி சிவகுமார், சத்தத்தையே காணோம். நான் தான் அன்னைக்கு நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாய் வச்சு நான் என்ன நாக்கா வடிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸோட ஏசி பார்க்கு போய் தண்ணி அடிச்சு சந்தோஷமா இருந்தா கூட ஒரே நாள் அந்த பணம் எல்லாம் காலியா போயிடும், உனக்கு தெரியாதானே? இங்க பாருங்க திருமதி சிவகுமார் மேடம், நான் என்னதான் வில்லனா இருந்தாலும் நியாயமா தான் நடந்துக்குவேன். நீங்க ஒரு காலத்துல என் கூட தாலி கட்டாத பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் இன்னைக்கு மிஸ்டர் சிவகுமாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்களை திருமதி சிவகுமார் நான் மரியாதையை தானே கூப்பிடுறேன். அந்த மரியாதை நீங்க காப்பாத்தீங்க இல்லையா? அதனால எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் அவசரமா தேவைப்படுது. 5 லட்சமா? 5 லட்சமா? நீ அப்படி ஷாக் ஆகி வாய புழக்கிற? 5 லட்சம் தானே சாதாரணமா சொல்லிப்பாரு. இங்க பாரு, எனக்கு அவசரங்கிறதுக்காக நீ உடனடியா வரணுங்கிறது இல்ல. ஏன்னா நீ பொம்பளை, உனக்கு பணம் ரெடி பண்ண கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஒரு 5 நாள் உனக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேணா கிரேஸ் பீரியட் ஒரு 2 நாள் சேர்த்து எடுத்துக்கோ. ஒரு 1 வீக்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறியா?
என்ன சொல்ற? 5 லட்சம் இல்ல 5 பைசா கூட என்னால தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்ன கவிகண்ணு, குழந்தை துப்பாக்கி தோட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க? ஓ, இந்த குழந்தை உன்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லைங்கிறதுனால வேற ஒண்ணு பெத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? என்ன மிரட்டறியா? இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னால சொல்ல முடியாது கண்ணு. சொன்ன குழந்தையோட உயிர் போயிடுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? அதனால திரும்ப திரும்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த முன்னாள் மாமனுக்கு ஃபோன் பண்றியா? வச்சுட்டுமா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்னங்க? இல்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு? என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து கால் பண்ணிருந்தா. அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்க? அது அவ பாவம், அவ ஃபேமிலி ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருந்தா. அதை கேட்டுதான் டென்ஷன் ஆயிட்டேன். சரி நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். என்னப்பா சொல்ற? நீ பிசினஸ் பேச போன இடம் இளவரசி வேலை பார்க்குற கம்பெனியா? ஆமாப்பா, இளவரசி அங்க பார்க்குற வரைக்கும் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஏற்கனவே பழைய ஓனர் அந்த மசாலா கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த விஷயத்துக்காக தான் எம்டியை பார்க்கறதுக்காக போனேன். எம்டி இளவரசியும் கார்த்திகையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்க சொல்லி போயிட்டாங்க. சரி, உனக்கும் இளவரசிக்குள்ள உறவு முறை அந்த எம்டிக்கு தெரியுமா? தெரியலப்பா, ஆனா அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். யார் வீட்ல? யார் வீட்ல? வெளியே வாங்க. அம்மா வெளியே வாங்க. அம்மா என்ன வாசல் நின்னு கத்திட்டு இருக்க? உள்ள வா. நான் உள்ள வர மாட்டேன்டி. ராசம்மா, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம் வா. எதுக்கு உள்ள கூட்டிட்டு போய் என்னை அடிச்சு அனுப்புறதுக்கா? அத்தை, அவ என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன வேணா பண்ணட்டும். பெத்த தாயில ஒருத்தி உயிரோட இருக்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கண்டிச்சிருப்பேன். அவளை கை நீட்டி அடிக்கிறியே, நீ யாரு? நீ கட்டின புருஷனா இல்ல கட்டிக்க போறவனா? ராசம்மா, அவ ஏதோ உன் பொண்ணை கை நீட்டி அடிச்சது தப்புதாம்மா. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம இளவரசியும் சுப்பிரமணியவும் பிரிச்சு வச்சதே உன் பொண்ணுதாம்மா. சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். இளவரசியும் உன் பிள்ளை என்ன சந்தோஷமாவ வாழ்ந்துட்டாங்க. என் பொண்ணு அவங்கள பிரிச்சுட்டான்னு சொல்றதுக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு பண்ணது கூட நல்லதுக்கு தான் நீ முடிவு பண்ணிக்க வேண்டியதானே? என்ன ராசம்மா சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணு சிறுபிள்ளைத்தனமா பேசல. நீங்க நடந்துக்கிறதா சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் கேட்டு 15 நாள் கெடு கொடுத்திருந்த. அதுல தப்பிக்கிறதுக்காக உன் புள்ள என் பொண்ணை அடிச்சு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது சொல்லியிருக்கான். ஆம்பளை இல்லாத குடும்பம் தானே, என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக ஒரு வயசு போட கை நீட்டி அடிச்சிருக்க. என் பொண்ணு அப்பா இல்லாம வளர்ந்தவன். அவளை நான் எவ்வளவு செல்லமா வளர்த்தேன் தெரியுமா? அப்படியாப்பட்ட புள்ள 2 நாளா சோறு தண்ணி இல்லாம முடங்கி கிடக்குற. இந்த பாரு ராசம்மா, செல்லம் கொடுத்து உன் பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்ட. இப்ப இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பாரு, பிள்ளைங்களை வளர்க்கறத பத்தி நீ பேசாத. நான் என் பொண்ணுங்களை நல்லபடியாத்தான் வளர்த்திருக்கேன். நீதான் உன் பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்க. இத பார், ஏதாவது நாடகம் ஆடி என்ன திசை திருப்பலான்னு மட்டும் நினைக்காத. நான் சொன்னதுதான். நான் கொடுத்த கெடு முடியறதுக்குள்ள நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, ஓ வீட்டு வாசல்ல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வாசல வச்சு நானும் என் பொண்ணு தீய வச்சு கொளுத்திக்குவோம். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே சொல்லுவோம். அம்மா, உயிரோட மதிப்பு தெரியாத கொலகாரணி, உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது?
முதல்ல ஸ்டேஷனுக்கு வாயா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்? ஸ்டேஷனுக்கு வா, தெரியும். சார் என்ன சார்? என்ன சார், என்ன பிரச்சனை? இவர் என்ன தப்பு பண்ணாரு சார்? இவர் எங்க ஆபீஸ்ல ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் சார். இந்த ஆள் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுமா? அத ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏய் வாயா. ஐயா பேப்பார். நீ சொல்ற தேதியில செழிய நிச்சயமா மீனா கழுத்துல தாலி கட்டுவான். அது முடியாது, அதெல்லாம் முடியாதுமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.